இந்த ராக்கியை கொல்றதுக்கு இன்னொரு ராக்கியை பிறக்க வைக்க முடியாதா? எங்க அப்பனாலேயே முடியாதது எங்க அப்பன் மேல சத்தியமா இனி எவனாலேயே முடியாது. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்னடியோ பார்க்க போறோம்னா கேஜிஎஃப்க்கு அப்புறம் யாஷ் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா? வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா நேத்து யாஷ் பர்த்டே ஸ்பெஷலா பர்த்டே பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாருமே நோட் பண்ண ஒரு விஷயம், ஐயோ கொஞ்சம் ராவா இருக்கா இதுதான். ஆனா இதையும் தாண்டி உள்ள பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரொம்பவே முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விக்ரம் படத்தோட ஸ்டோரிக்கும் டாக்ஸிக் படத்தோட ஸ்டோரிக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்க? ஆனா அதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப்க்கு அப்புறம் யாஷுக்கு ஒரு சரவெட்டியான படமா இது அமைய வாய்ப்பு இருக்கு. வளவலன்னு பேசாம பிரேக் டவுன் ஆரம்பிச்சிருவோமா? ஸோ என்னை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நான் தான் லோகேஷ். இந்த சேனல்ல மூவி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூ, மூவி டீகோடிங் அப்படின்னு சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே டக்குன்னு மிஸ் பண்ணாம பார்க்க வேற என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் சொல்ல போறேன். பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, கீது மோகன் இயக்கத்தில் யாஸ் ஹீரோவா நடிச்சிருக்க ஒரு படம் தான் டாக்ஸிக். கேஜிஎஃப் மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸுக்கு அப்புறம் யாஸ் வந்து இந்த ஒரு கதையை கையில் எடுக்கிறாரு அப்படின்னா இது எவ்வளவு மாஸ்டர் பீஸா இருக்கும் அப்படின்றது தான் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனே. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரசாந்த் நீல் கேஜிஎஃப்க்கு அப்புறம் வந்த படம் எல்லாமே கேஜிஎஃப் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண ஒரு படம் தான் கேஜிஎஃப். ஒக்காமக்கா பட்டி தொட்டு எங்கும் ஹிட். ஸோ அப்பேற்பட்ட ஆக்டர் கேஜிஎஃப் யூனிவர்ஸ்குள்ள இல்லாம இன்னொரு யூனிவர்ஸ்குள்ள போறாரு அப்படின்னு கேட்கும் போதே எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எது இன்னொரு யூனிவர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள சொல்றேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகும்போது நிறைய பேர் பயந்தாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீது மோகன்னால ஒரு மாசான படம் எடுக்க முடியுமா? ஏன்னா அவங்க வந்து ஒரு மலையாள டைரக்டர், ஓகேவா? ஃபீல் குட் மூவிஸ் எடுக்கிறவங்கனால மாசான ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் முன் வச்சாங்க. ஆனா இந்த த்ரீசரை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே ஆஃப் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹை வோல்டேஜான ஒரு மேசிவான த்ரீசர் யாஸோட ஸ்வாக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மெயினாவே ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, கேஜிஎஃப் இவன் தூக்கிடுவான்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். இது வந்து ஒரே ஒரு படமா முடியாது, தொடர்ச்சியா நிறைய படங்கள், அதாவது ஒரு யூனிவர்ஸ் கான்செப்ட்ல ரன் ஆக போகுது. ரைட், இப்போ த்ரீசரோட ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ஒரு காரை காமிக்கிறாங்க. அந்த கார்ல இருந்து நம்ம ஹீரோ இல்லைன்னா வில்லன் இறங்கி வர மாதிரி காமிக்கிறாங்க. காரோட லுக்குமே விண்டேஜ் கார் தான். இன்னுமே நிறைய விண்டேஜ் கார் இருக்கிற இடத்துல போய் இந்த ஒரு கார் நிக்குது. பொதுவா இந்த அளவுக்கு கார் அதிகமா இருக்கிற காலகட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1950s to 1970s, அதாவது 1950 இருந்து 1970 முடியும். அப்பதான் இந்த மாதிரி விண்டேஜ் கார் அதிகமா புழக்கத்துக்கு வந்த டைம். சோ விண்டேஜ் ஸ்டைல் மூவி அப்படின்றது கன்ஃபார்ம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பரேசோ அப்படின்ற ஒரு கிளப் கீழே தான் இந்த கார் போய் நிக்குது. பரேசோனா என்னப்பா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து இங்கிலீஷ் வேர்டு கிடையாது, அது வந்து ஒரு ஸ்பானிஷ் வேர்டு. ஆனா இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரடைஸ், அதாவது தமிழ்ல சொர்க்கம். எங்க வச்சிருக்கானுங்க பாத்தீங்களா கனெக்ட்? கிளப்புக்கு பேரு சொர்க்கமா? ரைட், மேட்டருக்கு வருவோம். சோ நம்மளுடைய ஹீரோ இல்லைன்னா வில்லன் கிளப்புக்குள்ள நுழையிறாரு. அப்ப நிறைய கேரக்டர்ஸ், அதாவது வில்லன்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இடம் தான் இந்த சொர்க்கம். சோ இந்த சொர்க்கத்துல வந்து ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்க இடம் தான் இந்த பரேசோ அப்படின்ற கிளப். என்ன இந்த கிளப், எதுக்காக அவர் உள்ள போறாரு அப்படின்னு நம்ம லைட்டா வாட்ச் பண்ணாலே கதையோட ஐடியாவை நம்ம பிடிச்சிடலாம். அந்த கார்ல இருந்து அவரை இறங்குற ஸ்டைலே ஒரு அனதர் ராக்கி பாய் மாதிரி உங்களுக்கு ஃபீல் கண்டிப்பா வரும். அந்த காலத்துக்கு கீழே வைப்பார்ல, அது வந்து கேஜிஎஃப்ல ஹெலிகாப்டர்ல இருந்து கால் கீழே வைப்பார்ல, அந்த ஷாட்டோட ஒத்து போகும். ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஸ்வாங்கும் சொல்லும் சம்திங் பிக் அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஷாட்ல நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ட்ரக் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க எதுக்காக ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, இங்க ஸ்மோக் பண்ணிட்டு ஹை வோல்டேஜ்ல நம்மளுடைய ஹீரோ, அதாவது ஒரு ஆன்டி ஹீரோ. சோ இந்த ஷாட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேஜிஎஃப்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து கெத்த நடந்து வருவாரு, அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவருடைய பேக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பின்னாடி வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கையில எல்லாத்துலயுமே வெப்பனும் இருக்கு. ஆனா ஒரு காரியம் கன்ஃபார்ம், நிறைய பேரை லீட் பண்ற ஒரு லீடரா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம
விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் வருவார்ல அந்த மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷாட்லயுமே நமக்கு காட்டின ஒரு விஷயம், எல்லாருமே லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு பார்க்காம எல்லாருமே ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீட்டு கட்டு இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, அண்ட் கேர்ள்ஸ் கூட ஜாலியாக ஆட்டம் போட்டு இருக்கிறதையும் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிளப் தான் இந்த சொர்க்கம். அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல யஷ் மாதிரியான ஒரு ஆள் டாமினேட் பண்ணிட்டு நடந்து வராரு அப்படின்னா மேபி இந்த ஒரு கூட்டத்தை லீட் பண்றதே அவராக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம 1950 to 1970s சேர்ந்த ஒரு மாஃபியா டான் பத்தின ஒரு கதையா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டிப்பா இது வந்து ஒரு மாஃபியா டான் கதையா தான் இருக்கும் அப்படி சொல்லி தெரிய வருது. ஜஸ்ட் நார்மலான ஒரு மாஃபியா டானா காட்டாம ஒரு ட்ரக் மாஃபியா டானா காட்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. இப்ப நிறைய பேர்த்தோட கதையை நம்மளே கேட்டிருக்கோம். ரியல் லைஃப்ல பாப்லோ ஸ்கூபரா இருக்கட்டும், ரியல் லைஃப் லியோ ஸ்டோரி, அதாவது தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோலெக்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் கதையை யஷோட வெர்ஷன்ல பார்த்தா இப்படி இருக்கும் அப்படின்றது தான் டாக்ஸிக் மூவியோட கதையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்லயுமே ட்ரக்கை ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்ற போது சின்ன ஒரு கெஸ் அவ்வளவுதான். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய டான்களும் இல்லைனா ட்ரக் டீலிங் பண்றவங்களும் வந்து மீட் பண்ற இடம் தான் இந்த ஒரு பாரிசோ கிளப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல சொர்க்கம் கிளப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் யாஷ் தலையில இருக்கிற தொப்பியை பார்த்தா மேபி இது வந்து கோவாவை பேஸ் பண்ண ஒரு கதையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாலே அந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமா ட்ரக் யூசேஜ் பண்ற இடத்துல கோவா நம்பர் 1ல இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ஃபாரினர்ஸ் வர இடமும் அதுதான். அந்த கிளப்போட பேரு ஸ்பானிஷ்ல இருக்கிறத பார்க்கும்போது ஸோ மேபி கோவாவா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கோவாவை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு பாஸோட கதை, ஒரு ட்ரக் மாஃபியாவோட கதை, அதுதான் டாக்ஸிக் மூவியா இருக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. அண்ட் அந்த டாக்ஸிக் அப்படின்ற டைட்டிலோட அந்த கிளப்போட கதவு மூணுக்கு அப்புறம் தான் அந்த டைட்டில் கார்டு வரும். ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கெஸ் அவ்வளவுதான். சத்தியமா சொல்றேன், நான் இவ்வளவு ஒரு நல்ல த்ரீசர் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் நடிச்சக்கப்புறம் மறுபடியுமே பிரசாந்த் நீல் வச்சு தான் இன்னொரு படம் எடுக்க முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல கீதா மோகன் மாதிரி ஒரு டைரக்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வரது யஷ்க்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னு சொல்லலாம். த்ரீசரோட டூரேஷன் கம்மியா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் இருந்தாலும் யார் யஷ்ஷோட பிரசன்ஸ் எப்படி இருக்கும், படத்தோட ஸ்டோரியை ஹிட்டன் பண்ணி வச்ச விதமா இருக்கட்டும், பெருசா ரிவீல் பண்ணாம சட்டலா முடிச்சதா இருக்கட்டும், எல்லாமே ஹை வோல்டேஜா இருந்துச்சு. பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கேவிஎன் தளபதி 69 பத்தி ஏதாவது அப்டேட் கூடியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தளபதி ஃபேன்ஸ் ட்விட்டர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ தளபதி 69ஓட ஃபர்ஸ்ட் லுக் பொங்கலுக்கு வந்துரும் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த டாக்ஸிக் மூவியோட த்ரீசர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருச்சு இல்ல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் டைம் பாத்தீங்கன்னா 3:25 ஆயிருச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாம் சப்ஸ்கிரைபருக்காக தான். தேங்க்யூ.